அடுத்து இன்னொரு வார்த்தை எல்லாம் சொல்றான் ஆசாரகும். இந்த ஆசாருக்கு என்ன அர்த்தம்? கத்தமு என்று சொன்னா நம்ம செஞ்ச அமல்கள், அது தொழுகையா இருக்கலாம் அல்லது புறமாக இருக்கலாம், எல்லாத்தையும் எழுதியிருக்கிறோம்னு சொல்றான். ஆசார் என்றால் என்ன? உலமாக்களிடையே 2 கருத்துக்கள் இருக்கிறது ஆசார் என்பதற்கு. ஒரு கருத்து என்ன ஒன்று சொன்னால், ஆசார் அப்படிங்கிறது எந்த செயல்கள் நடப்பதற்கு நீங்கள் காரணமானீர்களோ அதுதான் உங்களுடைய அடையாளம். அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். எந்த செயல் உருவாகுவதற்கு நீங்க காரணமா இருந்தீங்களோ அதுதான் உங்களுடைய அடையாளங்கள் உங்க காலத்துக்கு பிறகு. உதாரணமா, நீங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி அந்த பகுதியில தொழுகை உருவாகுவதற்கு ஒரு காரணமா இருந்தீங்க, இது உங்களுடைய ஆசார். நீங்க விட்டுட்டு போற அமல், நீங்க விட்டுட்டு போற அடையாளம். அதே மாதிரி ஒரு பாவத்திற்கு நீங்கள் காரணமா இருந்தா அது நீங்க விட்டுட்டு போற அடையாளம். ஆசார் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் மரணத்திற்கு பிறகு அவன் நல்ல அமல்கள் அல்லது தீய அமல்கள், உலகத்துல மக்கள் சில பேர் செய்யறாங்க, அவங்க செய்யறதுக்கு அவன் காரணமாக இருப்பானேயானால் அதுதான் அவனுடைய ஆசார். அதனாலதான் நபி சொல்வார்கள், யார் ஒருவன் உலகத்திலே ஒரு நல்ல நடைமுறையை ஏற்படுத்தினால் அவன் காலத்துக்கு பிறகும் யாரெல்லாம் அதை கொண்டு அமல் செய்வார்களோ அதனுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கும். உலகத்துல ஒருவன் ஒரு தீய செயலை உருவாக்கினால் அவன் காலத்துக்கு பிறகு அந்த பாவத்தை செய்யறவனுடைய எல்லாம் அவனுக்கு போய் சேரும். அதனாலதான் சொன்னாங்க, உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ அந்த கொலையினுடைய பாவத்தில் ஒரு பங்கு யாருக்கு போய் சேருது? ஆதமுடைய மகன்களில் ஒருவரான காபீல். ஏன்னா உலகத்துல முதல்ல கொலை செஞ்சது காபீல் தான். யாரை? தன்னுடைய சொந்த சகோதரன் ஹாபீல. அவ கொலையை முதல்ல உருவாக்குனது யாருன்னா காபீல். உலகத்துல கொலை நடக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கொலையில் ஒரு பங்கு காபீல போய் சேருது. ஆசார் என்று சொன்னால், உங்க காலத்துக்கு பிறகும் நீங்க விட்டுட்டு போற அடையாளங்கள், நல்ல அடையாளங்களை விட்டுட்டு போங்க. அந்த நல்ல அடையாளங்கள்ல முக்கியமானது உங்களுடைய குழந்தைகள். நல்ல அடையாளங்கள்ல முக்கியமானது உங்களுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் உங்கள் காலத்துக்கு பிறகு நல்லவர்களாக இருந்தால் அவங்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள் பூரா உங்களுக்கு வருது. அப்போ இதெல்லாம் இன்டைரக்டான அமல்கள், இதெல்லாம் ஆசார். ஆசாருக்கு 2வது விளக்கம் தஃசீர் என்ன ஒன்று சொன்னால், நல்ல அமல்களை நோக்கி நாம் எட்டு வைக்கக்கூடிய எட்டுக்கள், நல்ல அமல்களை நோக்கி நாம் நடக்கிறோம் அல்லவா, அந்த எட்டுக்கள் தான் ஆசார். இப்போ பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றீங்கன்னு சொன்னா இது ஆசார், இது 8. ஒவ்வொரு 8க்கும் நன்மை உண்டு. பெருமானாருடைய காலத்துல மதீனாவிலே ஒரு கூட்டம், பனு சலமா, மஸ்ஜித் நபவியிலிருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. அவங்களால பள்ளிக்கு வர முடியல. பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு, நாங்க மஸ்ஜிதுக்கு பக்கத்துல இடம் மாறலாம்னு நினைக்கிறோம்னு சொல்லி. நபி சொன்னார்கள், வேண்டாம், இடம் மாறாதீர்கள், அங்கே இருங்கள். நீங்கள் அங்கிருந்து எவ்வளவு தொலைவு நடந்து வருகிறீர்களோ ஒவ்வொரு 8க்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. இப்போ ஆசார் என்பதற்கு அர்த்தம், மனிதன் நல்லவைகளை நோக்கி நடக்கிற போது ஒவ்வொரு 8க்கும் கிடைக்கிற நன்மை தான் நக்துமா கத்தமு ஆசாரம்.